வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒரு முக்கியமான கோவிலான சோளிங்கர் யோக நரசிம்மர் கோயிலை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த யோக நரசிம்மர் ஆலயம் அரக்கோணம் பக்கத்தில் சோளிங்கர் அப்படிங்கிற ஊரில் தான் அமைஞ்சிருக்கு. மலை உச்சியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு திருக்கடிகை அப்படிங்கிற பேரும் உண்டு. சோளிங்கபுரம் சோளிங்கர் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஊர் அரக்கோணத்துலேருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 750 அடி உயரத்தில் தனியாக ஒரு பெரிய குன்றின் மேலே தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த மலை ஏறி போகணும்னா இதுக்கு 1305 படிகளை தாண்டி தான் இந்த பெருமாளை போய் தரிசிக்க முடியும். சோளிங்கரில் உள்ள இந்த பெருமாள் கோயிலை எந்த திசையிலேருந்து நீங்கள் கோயிலை நெருங்கினாலும் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இந்த மலையும் இந்த கோயிலும் பளிர்னு தெரியும். அவ்வளவு உயரமான ஒரு இடத்துல தனியாக ஒரு குன்று மேலே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. சோழசிம்மபுரம் அப்படின்னு பண்டைய கால பெயரே மருவி இப்போது சோளிங்கர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இதில் மூலவர் பெயர் கடிகாசல பெருமாள் யோக நரசிம்மராக இருக்கார். சாலக்கிராம மாலை அணிஞ்சு அமர்ந்த திருக்கோலத்தில் இந்த நரசிம்மர் காட்சி அளிக்கிறாரு. தாயார் பெயர் அமிர்தவல்லி தாயார். ஒரு கடிகை அப்படின்னா 24 நிமிஷம்னு கணக்கு. இந்த இடத்துல சப்த ரிஷிகள்லாம் நரசிம்மரோட கோலத்துக்காக தவம் இருந்து நரசிம்மர் அவர்களுக்கு ஒரு கடிகை நேரம் தான் காட்சி அளித்தார். அதாவது 24 நிமிஷம் அவர் காட்சி அளித்ததா புராணங்களில் சொல்கிறாங்க. அந்த 24 நிமிஷம் நம்ம இந்த கோயிலில் நரசிம்மரை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த மலை உச்சியில் நம்ம வெயிட் பண்ணோம்னா நம்மளுக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த தல புராணம். ஒரு கடிகை நேரம் பக்தர்கள் இந்த மலையில் தங்கியிருந்தாலே போதும், அவர்களுக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ரீராமானுஜர், மணவாள மாமுனிகள், திருக்கச்சி நம்பிகள் இன்னும் பலரும் இந்த கோயிலுக்கு விஜயம் பண்ணியிருக்காங்க. சப்த ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் நரசிம்ம அவதாரத்தில் காட்சி தந்த இந்த இடமும் யோகா ஆஞ்சநேயரா அனுமார் இந்த இடத்துல இருக்கிறதும் மிக மிக புகழ்பெற்ற இடமா இது கருதப்படுது. தன்னை நாடி வரும் பக்தர்களோட எண்ணத்தை அப்படியே நிறைவேற்றுற பெருமாள் அப்படிங்கிறதுக்காக பக்தோச்சல பெருமாள் அப்படிங்கிற பெயருங்க இவருக்கு உண்டு. ஆண்டு முழுவதும் யோக நிலையில் கண்ணை மூடி காட்சியளிக்க இந்த நரசிம்மர் கார்த்திகை மாதம் ஒரு மாதம் முழுக்க கண்களை திறந்து தன்னை பார்க்க வரும் பக்தர்களுக்கு காட்சி தர்றாரு. அந்த ஒரு மாதமும் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலமோதும். திருமாலோட அவதாரங்கள்லேயே மிக மிக தனித்துவம் வாய்ந்தது இந்த நரசிம்ம அவதாரம். இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அப்படின்னு பக்தர்களை உணரச் செய்த அவதாரம் தான் இந்த நரசிம்மர் அவதாரம். பக்த பிரகலாதனுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்த கதை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். அப்பேற்பட்ட நரசிம்ம அவதாரத்தை காண்றதுக்காக சப்த ரிஷிகளும் தேவர்களும் வேண்டி இந்த மலை உச்சியில் தவம் பண்ணதுனால அவர்களுக்கு மகாவிஷ்ணு யோக நிலையில் காட்சி அளித்தது இந்த இடத்துல தான். அதுக்கப்புறம் அந்த யோக நிலையிலேயே இந்த இடத்துல அவர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து அரக்கோணம் போயிட்டு அரக்கோணத்துலேருந்து சோளிங்கருங்கிற ஊருக்கு போனோம்னா பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் சென்னையிலேருந்து போகிறதா இருந்தால் சென்னையிலேருந்து அரக்கோணம் போகிறதுக்கு ட்ரெயின் இருக்குது, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குது, டெய்லி யூனிட் ட்ரெயினும் நிறையா இருக்குது. அதில் நீங்கள் இறங்கிக்கிட்டு அங்கேருந்து அரக்கோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அதுக்கு ஷேர் ஆட்டோ இருக்குது. 20 ரூபா டிக்கெட் கொடுத்தா நீங்கள் ஷேர் ஆட்டோ அழைச்சி கொண்டு பஸ் ஸ்டாண்டில் விட்டுருவாங்க. அங்கே அரக்கோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சோளிங்கர் போகிறதுக்கு ப்ரைவேட் பஸ் மட்டும்தான் இருக்குது. அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ஸில் ஏறி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து போகிறதுக்கு 27 கிலோமீட்டர் தூரத்தில் சோளிங்கர் இருக்குது. சுமார் ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். அதில் நீங்கள் நேராக சோளிங்கர் போய் இறங்கிக்கலாம். சோளிங்கர் பஸ் ஸ்டாண்டுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த கோயிலுக்கு போகிற வழி அமைஞ்சிருக்கு. நீங்கள் டேரெக்டாக கோயிலுக்கு நேராக இறங்குறதா இருந்தால் நீங்கள் சோளிங்கருக்கு முன்னாடியே உள்ள அந்த கோயில் ஸ்டாப்பிங் நிப்பாட்டுவாங்க. அங்கேயே இறங்கி நீங்கள் கோயிலுக்கு போகலாம். பஸ் ஸ்டாண்டுக்கு நான் முதலடியாக அந்த சோளிங்கர் கோயிலுக்கு போகிறதுனால நேராக நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். பஸ் ஸ்டாண்டில் உள்ள வசதிகள்லாம் பார்க்கறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது. பஸ் ஸ்டாண்டு ஏத்தாப்புல ஒரு ஹோட்டல் இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு இடது பக்கமும் ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப நீங்கள் கோயிலுக்கு வரதுன்னா ஷேர் ஆட்டோவில் வரலாம். 20 ரூபா கொடுத்தா கோயிலோட ஆர்ச்சில் கொண்டாந்து விட்டுறாங்க. நீங்கள் கோயிலுக்கு உள்ளே போகணுமா இல்லை வெளியே இறங்கிக்கலாமான்னு கேட்குறாங்க. ஏன்னா அங்கே கோயில் ஆர்ச்சில் இருந்தால் கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கான ஆட்டோக்கள் நிறையா இருக்குது. அங்கேருந்து 2 விதமாக சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ஆர்ச்சிலேருந்து கோயிலோட அடிவாரம் மலை அடிவாரம் போய் சேர்கிறதுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட ரோப் கார் அது தள்ளி இன்னொரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்குது. அங்கே போகிறதுனா 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே ஆட்டோவில் ஏறி ஷேர் ஆட்டோவில் ஏறி அங்கேருந்து போனோம்னா மலை அடிவாரத்தில் சில பேர் இறங்கிக்கிறாங்க நடந்து போகிறதுக்காக. வீடுகள் நிறையா அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அதனால் நிறைய பேர் அங்கே இறங்கிக்கிறாங்க. ரோப் கார் சேவைக்கு மட்டும் தேவை உள்ளவங்க மட்டும் நேராக அங்கே ரோப் கார் இடத்துக்கு போகிறாங்க. நாங்களும் நேராக ரோப் கார் இடத்துக்கு தான் நேராக அங்கே போனோம். கோயிலோட இடது பக்கத்தில் மலையடி வாரத்தில் புதுசாக ஒரு பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட்டாக வசதிகளோட பெரிய வெயிட்டிங் ஹாலு, டாய்லெட் பாத்ரூம் வசதியோட பெரிய பில்டிங் ஒன்று கட்டியிருக்காங்க. அதுதான் ரோப்கார் ஸ்டேஷனு. ரோப்கார் ஸ்டேஷன் தமிழ்நாட்டோட 2வது ரோப்கார் ஸ்டேஷன். ஏற்கனவே பழனியில் ரோப்கார் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தது சோளிங்கர்லேயும் இதே சேவை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. மார்ச் மாதம் 8ஆம் தேதி இந்த ரோப்கார் சேவை சோளிங்கரில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே 12 வருஷமாக இதற்கான சோதனை ஓட்டங்கள்லாம் தொடர்ந்து நடந்து
அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன பிறகு இப்போ மார்ச் 8ஆம் தேதி முதலமைச்சர் வந்து திறந்து வச்சுருக்காரு. இப்போ பக்தர்களோட பயன்பாட்டுக்காக இந்த ரோப் கார் சேவை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த ரோப் கார் சேவை நடந்துகிட்டு இருக்கு. லஞ்ச் பிரேக்கு மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். இதுக்கு மேலேயும் கீழேயும் போயிட்டு வரதுக்கு மொத்தமாக சேர்த்து ₹100 சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது போகிறதுக்கு ₹50, வரதுக்கு ₹50 அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் டிக்கெட் வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு 1000 பேர் வரைக்கும் இதில் ரோப் காரில் மேலே அழைச்சிட்டு போகிறதுக்காக அதில் நோட்டீஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு கொடுக்குற 1000 டோக்கனில் மத்தியானம் வரைக்கும் 600 பேரும் அதுக்கப்புறம் 400 பேரும் அப்படின்னு சொல்லி இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லஞ்சுக்கு அப்புறம் 600லேருந்து 1000 வரைக்கும். புதுசாக இந்த ரோப் கார் ஆரம்பித்ததுனால பக்தர்களோட வரவேற்பு ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்குது. கூட்டமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. கோயிலுக்கு மேலே ஒன்றும் பெரிய கூட்டம் இல்லை. ஆனால் அந்த ரோப் கார் ஸ்டேஷனில் தான் அவ்வளோ கூட்டமும் உட்காந்துருக்கு. வீக்லி டேஸில் போனால் ஓரளவு கூட்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சண்டேயில் நாங்கள் போனதுனால ரொம்ப ஹெவி க்ரௌடாக இருந்தது. நாங்கள் போய் சேர்ந்ததே மத்தியானம் 2:30 மணிக்கு தான் போய் சேர்ந்தோங்க. நாங்கள் 2:30 மணிக்கு போகும்போது அங்கே கவுண்டர் எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் இருந்தது. க்யூ லைனில் போய் நின்றுட்டு இருந்தாங்க நிறைய பேர். அப்புறம் கவுண்டர் உள்ளார போய் ஆஃபீஸில் விசாரிக்கும் பொழுது காலையிலேயே 1000 டோக்கன் கொடுத்து முடிச்சாச்சு. ஒரு நாளைக்கு 1000 டோக்கன் தான், அதுக்கு மேலே கிடையாது. வெயிட் பண்ணுங்கள், சாயங்காலம் டைம் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 50-60 டோக்கன் கொடுப்போம், அதுக்கு நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணுறதா வெயிட் பண்ணுங்கள், இல்லைன்னா நடந்து மேலே ஏறி போகிறதுனா போங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்கே 3:30 மணிக்கு அங்கே நிற்கும்பொழுது ஏற்கனவே டிக்கெட் வாங்கினவங்க 800, 850 டோக்கன் தான் அப்போ மலை ஏறிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 150 பேர் மேலே போகணும். அதுக்கப்புறம் அவைலபிள் இருந்தால் தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அந்த 850 டோக்கனும் எப்போ டோக்கன் வாங்கினு அவங்கள்ட்ட விசாரிக்கும் பொழுது காலையில் 8:30 மணி 9 மணிக்கு டோக்கன் வாங்கியிருக்காங்க. காலைல 9 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து 800 டோக்கனுக்கு அப்புறம் தான் கிடைக்குது. காலைல 7 மணிக்கே வந்து நின்றுடுறாங்க. 1 மணி நேரம் மத்தியானம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் தான் போக முடியும் அப்படிங்கிற கண்டிஷனில் அந்த ரோப் கார் இருக்கிறதுனால நீங்கள் காலையில் 7 மணிக்கு போனீங்கன்னா ஓரளவு 9 மணிக்குள்ளே பார்க்கலாம். நீங்கள் 9 மணி 10 மணிக்கு போனீங்கன்னா சாயங்காலம் 4 மணிக்கு மேலே தான் நீங்கள் மலை ஏறதுக்கு வாய்ப்பே கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மேலே போகலாம். அந்த மாதிரி தான் அந்த இருக்குது. இது வந்து வீக்லி டேஸில் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. சண்டேஸ்லேயும் கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது புதுசாக ஆரம்பித்ததுனால மக்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இருக்குது. நிறைய பேர் இதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. காலையில் 10 மணிக்கு டோக்கன் வாங்கிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு உட்காந்து அதுக்கப்புறம் மேலே ஏறி போகிறதுக்கான மக்களும் இங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க. டோக்கன் கையில் வாங்கி வச்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. எங்களுக்கு டோக்கன் இல்லைன்னு சொன்னதுனால அதுக்கு மேலே வெயிட் பண்ணாலும் 5 மணிக்கு மேலே தான் டோக்கன் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதனால் வேண்டான்ட்டு திரும்பவும் அங்கேருந்து நடந்து வந்து மலையடி வரத்துக்கு திரும்ப நடந்து வந்தோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தோம். சுற்றி எங்கே பார்த்தாலும் கம்ப்ளீட்டாக மலை தான் அந்த ஏரியாவில். சோளிங்கரை சுற்றி எங்கே பார்த்தாலும் மலையாக தெரியுது. கொஞ்சம் தூரத்தில் ஆஞ்சநேயரோட கோயில் ஒன்று, அது ஒரு மலை உச்சியில் தான் இருக்குது. அது 450 படிகள் கொண்ட ஒரு இடம் அது. அதுவும் அந்த ரைட் சைடில் அந்த கோயில் தெரியுது. அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் இந்த சோளிங்கரோட பெருமாள் கோயிலுக்கு நடுப்புற தான் அந்த ரோப் கார் ஸ்டேஷனே அமைஞ்சிருக்கு. மலையடி வரத்துக்கு போனோம்னா அங்கே சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. அங்கே நிழல் படிகள் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த இடம் அந்த இடத்துல தான் இருக்குது. ஒரு ஆர்ச் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த இடத்துல செருப்பை கட்டி போட்டுட்டு மேலே ஏறி போனோம்னா எல்லோரும் குச்சி ஒன்று கையில் எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. எதுக்கு கையை ஊனி நடந்து போகிறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஊனி நடக்கிறதுக்குலாம் இல்லை, படிகள் அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஆனால் வழிநடுக குரங்குகள் தொல்லை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். கையில் ஒரு குச்சி சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் கையில் குச்சி கொடுத்து அனுப்புகிறாங்க மேலே. படிகள் ஏறுறது ஒன்றும் பெரிய சிரமமான விஷயமாலாம் இல்லை. நார்மலாக தான் இருக்குது படிகள். குத்து ஏற்றமாலாம் இல்லை. நார்மலாக எல்லோரும் ஏறி போகிற மாதிரி தான் இந்த படிகள் இருக்குது. 100 படிகள் அங்கங்கே அடையாளம் வச்சுருக்காங்க. 100 படி 200 படின்னு வரிசை அடையாளம் வச்சுருக்காங்க. மொத்தம் 1305 படிகள். முதல் ஒரு 500 படி வரைக்கும் ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. நேராக மேலே ஏறிட்டே இருக்க மாதிரியே இருக்குது. 500 படிகள் தாண்டின பிறகு அந்த இடத்துல ஒரு சின்ன ரிஃப்ரெஷ்மெண்ட் ஷாப் ஒன்று வச்சுருக்காங்க. கூல்ட்ரிங்க்ஸு, ஜூஸஸ்ஸு, அது தவிர வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. நிறைய ஒரு 3 கடை அந்த இடத்துல இருக்குது. அதை தாண்டி போனோம்னா அதுக்கப்புறம் எங்கேயும் கடைகள் எதுவும் கிடையாது. உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டதுன்னா அந்த இடத்துல குடிச்சிட்டு நீங்கள் மேலே ஏறி போகலாம். அதுக்கப்புறம் மலைப்பாதை வந்து வளைஞ்சு மேலே ஏறுது. ஹேர்பின் பண்ணி மாதிரி வளைஞ்சு தான் மேலே ஏறுது. உடனே ஏறிடுது. அதுக்கப்புறம் கடைகள்லாம் தாண்டின பிறகு கழிப்பறை டாய்லெட் வசதிலாம் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. வேணா அதை யூஸ் பண்ணிவிட்டு மேலே ஏறி போகலாம். வழிநடுக குரங்குகள் தொல்லை தாங்க. சைடில் அது பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு சாதாரணமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. நம்ம கையில் எதுவும் ஸ்நாக்ஸோ இல்லை வேறு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் அந்த மாதிரி எதையும் கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. கண்டிப்பாக கையில் இருந்ததுன்னா அது பிடிக்கும். தலையில் பூ வச்சுட்டு போனால் தலையிலேருந்தே பூ வந்து அது பிடிங்கிட்டு போயிடுது. அதனால் மேலே ஏறுற பக்தர்கள் தலையில் எதுவும் பூ வச்சுக்காதீங்க. அதுமாதிரி கையில் எதுவும் ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. கையில் குச்சி எடுத்துகிட்டு போகலாம். இல்லை உங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஒரு பேக் மாதிரி இருந்ததுன்னா அது பேக் ஒன்றும் தொந்தரவு பண்ணுறதில்ல. நார்மலாக அந்த குரங்கு நம்மளை எதுவும் தொந்தரவு பண்ணல. அது பாட்டு நார்மலாக தான் இருக்குது. நம்ம அதுக்கிட்ட போய் எந்த விளையாட்டும் காட்டக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் போடுறது, ஏதாவது சாப்பாடு ஐட்டம் வாங்கி கொண்டு போடுறது இதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா திரும்ப அது நம்மளை விரட்டிகிட்டே இருக்குது. மேலே 1305 படிகள் போகிற வரைக்கும் சுற்றிலும் குரங்கு இருந்துகிட்டே இருக்குது. ஆயிரக்கணக்கான குரங்குகள் வழி நெடுங்க இருக்குது. அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மள எதுவும் பெரிய அளவில் தொந்தரவு பண்ணுறதில்ல. இருந்தாலும் நம்ம அந்த குரங்குகள்கிட்ட போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். கண்டிப்பாக அந்த குச்சி எடுத்துக்கிட்டு தான் நம்ம மேலே ஏறி போகணும். நம்ம குச்சை வச்சு லேசாக மிரட்டினோம்னா அந்த பயந்து போய் அந்தானே ஓடிடுது. அதனால் கண்டிப்பாக போகும்போது மலையில் போகும்போது ஒரு குச்சி எடுத்துகிட்டு போகிறது தான் நமக்கு சேஃப்டி. அது
கடைசியாக 1305வது படி ராஜகோபுரத்தோட வாசலில் தான் முடியுது. அது வரைக்குமே படி தான், இடையில ஒரு லேண்டிங்லாம் கிடையாது. ஃபுல்லாக மேலே ஏறி முடியும் போதே ராஜகோபுரம் வந்துடுது. அந்த ராஜகோபுரத்துலேருந்து பார்க்கும்பொழுது கீழே சோளிங்கரோட அழகு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கல் குவாரியாக தான் இருக்குது. ஆனாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வியூங்க அது. அங்கேருந்து இந்த ரோப் கார் ஸ்டேஷனை பார்க்குறதும், ரோப் கார் மேலே ஏறி வர்றதை அழகாக இருக்கிறத பார்க்குறதுக்கு. யோகா ஆஞ்சநேயர் கோயிலும் அங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மலையேறி வர்றதுக்கு அதிகபட்சமாக ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஆகலாங்க. எங்களுக்கு 40 நிமிஷம் ஆச்சு மேலே ஏறி வர்றதுக்கு. 1 ஹவருக்குள்ளார கண்டிப்பாக மேலே ஏறிடலாம். நான் ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் மேலே ஏறி வந்தோம். அப்படியுமே ஒரு 40 நிமிஷத்தில் மேலே ஏறி வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே உள்ள நுழைஞ்சோம்னா வாசல்லே போர்டு வச்சுருக்காங்க. கோயிலோட தரிசன டைம் என்ன டைம் கொடுத்துருக்காங்க. 2 டைம் கொடுத்துருக்காங்க. முதல் 6 மாதம் ஒரு டைமும், அடுத்த 6 மாதம் வேறு டைமும் கொடுத்து அந்த இடத்துல போட்டிருக்காங்க. அதை நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா இடது பக்கம் போகக்கூடாது, வலது பக்கம் போனோம்னா அங்கே க்யூ லைன் இருக்குது. ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனம் இருக்குது, நார்மல் தர்ஷனம் இருக்குது. நாங்கள் சண்டேல அங்கே போயிருந்தாலும் அங்கே வந்து அன்றைக்கி கூட்டம் இல்லை, நார்மலாக தான் இருந்தது. கோயிலுக்குள்ளார வந்த பிறகு வலது பக்கம் உள்ளே போனோம்னா க்யூ லைன் ஆரம்பிக்குது. க்யூ லைன் தான் இருக்க தவிர கூட்டம் சுத்தமாக இல்லை. அதில் நடந்து நேராக போனோம். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளார அந்த தாயார் சன்னதி, அமிர்தவள்ளி தாயார் சன்னதி அடைஞ்சாச்சு. எங்கேயும் கூட்டம் இல்லாதனால அந்த இடத்துல தாயாரை தரிசிச்சுட்டு தாயாரை சுற்றி பிரதட்சணமாக வந்தோம்னா யோக நரசிம்மரை பார்க்கறதுக்கான க்யூ லைன் அதில் இருக்குது. அங்கே மட்டும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. வெயிட் பண்ணி தான் லைன்லேயே மெதுவாக நடந்து மேலே போனோம். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளார போய் சுவாமி தரிசனம் ஆகிடுச்சு. அந்த இடத்துல யோகத்தை ஒரு பெரிய மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் மேலே படி ஏறி போன பிறகு தான் உச்சியில் இருக்கிற அந்த யோக நரசிம்மர். படி ஏறி மேலே போய் பார்த்தோம்னா ரொம்ப அருமையான தரிசனங்க. ரொம்ப அழகாக மேலே தூக்குனாப்புல அந்த யோக நரசிம்மரை ரொம்ப அழகாக அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அவர் பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. யோக நிலையில் கண்களை மூடி அவர் அமர்ந்திருக்காரு. அவர் அமர்ந்த கோலத்தை பற்றி அவங்கள்ட்ட கேட்கும்பொழுது இவர் எந்த மாதிரி அமர்ந்திருக்காரு, அலங்காரம் பண்ணியிருக்கும் போது எந்த மாதிரி அமர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. அங்கே உள்ள கோயில் அர்ச்சகர்களை கேட்கும்பொழுது அவங்க வந்து ஐயப்பன் எப்படி அமர்ந்த நிலையில் உட்காந்துருக்காரோ அதே மாதிரி அமர்ந்த கோலத்தில் தான் இந்த நரசிம்ம பெருமாள் அமர்ந்திருக்காரு. நிஷ்டையில் இருக்கிறதுனால கண்ணை மூடி தான் இருப்பார் இவர். கார்த்திகை மாதம் மட்டும் கண்ணை திறந்து பக்தர்களுக்காக அருள் பாலிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோம். அதிகபட்சம் அந்த கோயிலுக்குள்ளார இருந்த நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம், அவ்வளோதான் அதோட டைமு. நாங்கள் ஒரு கடிகை நேரம் அந்த கோயில் இருந்தால் மோட்சம் அப்படின்னு சொன்னதுனால ஒரு 1/2 ஹவர் வரைக்கும், அதிகபட்சமாக ஒரு 1/2 ஹவர் வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு திரும்பவும் அங்கேருந்து ரோப் கார் ஸ்டேஷனுக்கு நடந்து போய் டிக்கெட் இருந்ததுன்னா அதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக போனோம். தனியாக அந்த ஒரு கோயிலோட இறங்கி வரதுக்கான வழி ஃப்ரண்ட்டில் இருக்குது. பேக் சைடு வழியில் தான் அந்த ரோப் கார் ஸ்டேஷனுக்கு போகிற வழி இருக்குது. போர்டு போட்டிருக்காங்க. அந்த இடத்துல போனோம்னா அங்கேயும் ஒரு டாய்லெட் பாத்ரூம் தனியாக கட்டி வச்சுருக்காங்க. அங்கேருந்து அந்த ரோப் கார் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு ஏர்போர்ட் லான்ச் மாதிரி இருக்குங்க அந்த இடம். ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு வழி எப்படி அழகாக ஒரு லான்ச் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கேபின் மாதிரி இருக்கும். அது வழியாக நடந்து போய் அந்த ரோப் கார் ஸ்டேஷன் அடையிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு அழகாக செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம் பார்க்குறதுக்கு. அது வழியாக போனோம்னா அந்த இடத்துல லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட்டில் ஏறி கீழே இறங்கணும். கீழே இறங்கினா தான் ரோப் கார் ஸ்டேஷன் இருக்குது. அந்த லிஃப்ட் வழியாக போய் கீழே இறங்கி போனோம். அங்கே போனோன்னா வாசல்லையே ஒருத்தர் கையில் மிஷின் வச்சுக்கிட்டு அங்கேயே டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தார். கீழே போகிறது டிக்கெட் கிடைக்குமானா இருக்குது சார்னு சொன்னார். அதனால் டிக்கெட் அவர்கிட்ட 50 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போய் க்யூ லைனில் போய் நின்னோம். சாதாரணமாக இந்த கோயில் தரிசனத்துக்கு அதிகமாக கூட்டம் இல்லை, மலைப்படிகள்லையும் சுத்தமாக கூட்டம் இல்லை. எல்லாருமே ரோப் காருக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ரோப் கார் வந்து ரொம்ப பரபரப்பாக இப்போ இருக்கிறதுனால எல்லோரும் முக்கியமாக ரோப் காரில் தான் மேலே ஏறி வரணும்னு வெயிட் பண்ணி தான் வந்துட்டுருக்காங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு ரோப் காரில் ஏறி வந்த கூட்டத்தையும் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அந்த ரோப் காருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது தான் என் கூட 3 மணிக்கு க்யூ லைனில் நின்றவங்க மேலே ஏறி வந்தாங்க. அப்போ தான் அவங்க காலையில் 12 மணிக்கு அங்கே வந்திருக்காங்க. சாயங்காலம் மேலே ஏறி வரும்போது 5:30 மணி தான் அவங்க மேலே ஏறி வந்தாங்க. வீக்கெண்டில் நம்ம போய் மாட்டினோம்னா கண்டிப்பாக நம்ம 4 to 5 ஹவர்ஸ் ரோப் காருக்காக வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இல்லை பரவாயில்லன்னு நீங்கள் மலைப்பாதையில் வழியாக மேலே ஏறி வந்துட்டீங்கன்னா திரும்ப ரோப் காருக்கு போகிறது ரொம்ப ஈஸி. ஒரு 1/2 ஹவர் வெயிட் பண்ணோம்னா கீழே இறக்கி விட்ருவாங்க. ரோப் கார் சேவை 6 மணிக்கு முடியறதுனால 5 மணிக்கு மேலே எக்ஸ்ட்ரா டோக்கன் கொடுத்தவங்களுக்கு ரிட்டர்ன் ரோப் கார் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் மலைப்பாதை வழி இறங்கி தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. 1 வே டிக்கெட் மட்டும் தான் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. நாங்கள் 5:30 மணிக்கு ரோப் கார் வந்து நின்றுட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நின்னோம். இந்த ரோப் காரில் 16 பேரை கீழே அனுப்புகிறாங்க. 4 கார் இருக்குது இதில். மேலே வரதுக்கு 4 கார், கீழே போகிறதுக்கு ஒரு 4 கார்னு அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு காரில் 4 பேர் உட்காரலாம். மொத்தம் 16 பேர் ஒரு சிங்கிள் கீழே இறங்கலாம். அதே சமயம் மேலே ஏறும்.
இது தனித்தனி வழித்தடம் கிடையாது. ஒரே ரோப் தான் இது. கீழே போயிட்டு அதே ரோப் தான் மேலே வரும். மேலேயும் கீழேயும் ஒரே டயத்தில் கிளம்பும். ரெண்டும் ஒரு இடத்துல கிராஸ் ஆகி போகும். இதில் 16 பேர், அதில் 16 பேர். அந்த மாதிரி தான் இதில் கீழே அனுப்புகிறாங்க. மேலேருந்து அங்கேருந்து அந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஒரு சரியான உயரம் அது. கிட்டத்தட்ட ஒரு 750 அடி உயரம். பழனி ரோப் காருன்னு அங்கே போயிருக்கோம். அதில் கூட பார்த்தீங்கன்னா அது 450 அடி உயரம் தான் அந்த பழனி மலையோட அதிகபட்ச உயரம். அதில் இவ்வளவு ஹைட்டு தெரியாது. பட் இந்த மலையோட உயரம் 750 அடி உயரம். அதுவும் செங்குத்தாக வேற ஒரு மலை உச்சியில் இருக்க மாதிரி இருக்குது இந்த கோயில். அங்கேருந்து இந்த வியூவை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, அதே சமயம் ரொம்ப அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு வழியாக ரோப் கார் வந்து சேர்ந்தது. அதில் ஏறி எங்களுக்கு கடைசி கார் தான் கிடச்சிது. அதில் உட்காந்துட்டு கீழே இறங்கி வந்தோம். கடைசி காரில் உட்காந்தனால ரொம்ப வீடியோஸ் நிறையாலாம் எடுக்க முடியல. இதில் பழனி ரோப் காரில் சைடில் வந்து கம்பி தான் வச்சுருப்பாங்க. நிறைய கேப் நிறையா இருக்கும். அதுலேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம் ரொம்ப ஈஸி. பட் இந்த ரோப் காரில் அந்த மாதிரி இல்லை. சுற்றின்னு வலை மாதிரி வச்சுட்டாங்க. அதனால் ரொம்ப அதில் ஒன்றும் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கீழே இறங்கி வரதுக்கு மேக்ஸிமம் 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஆச்சு. ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக தான் ஃபீல் பண்ண முடிஞ்சது. இதில் எந்த விதமான கஷ்டமும் தெரியல. இறங்கி வர்றோம் அப்படிங்கிற ஃபீலிங்கே இல்லாத அளவுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் உட்காந்தோம். நேராகவே கீழே இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு அப்படியே பாக்ஸோடு கீழே இருக்கிற மாதிரி அழகாக இறங்கி வந்து அந்த ரோப் காரு. இறங்கி வரும்போது ஒரு வயிறு கூச்சம்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் க்ளீனாக இருந்தது இறங்கி வரும்பொழுது. 5 நிமிஷத்துக்குள்ளே கீழே இறங்கி வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு அனுபவங்க இந்த ரோப் கார் அனுபவம். மேலே ஏறி போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலே தவிர, கீழே இறங்கி வரும்போதே அதனுடைய அழகான ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை எங்களுக்கு உணர முடிஞ்சுது. கீழே இறங்கி வந்த பிறகு வெளியில் ரோப் கார் ஸ்டேஷனுக்கு வெளில போக சொல்லிட்டாங்க. அங்கே நின்று ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தோம். அந்த இடத்துல ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் ஹால் மாதிரி அந்த இடத்துல வச்சுருக்காங்க. வெயிட்டிங் ஹால் மாதிரி அந்த இடத்துல வச்சுருக்காங்க. என்றைக்கு இந்த ரோப் கார் ஸ்டேஷன் திறந்தது, யார் வந்து திறந்து வச்சா அப்படிங்கிற போர்டெலாம் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துவிட்டோம். அங்கேருந்து நிறைய ஷேர் ஆட்டோஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. உங்கள் கோயில் ஆர்ச்சி கொண்டு விட்றதுக்கும் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்றதுக்கும் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. சொன்னாங்கன்னா கொண்டு போய் விட்றாங்க. 30 ரூபா சார்ஜ் வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கும் அந்த கோயிலோட ஆர்ச்சிக்கும் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் ஷேர் ஆட்டோ பிடிச்சி திரும்பவும் சோளிங்கர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். சோளிங்கர் பஸ் ஸ்டாண்டுக்கு வரல. சோளிங்கர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே உள்ள கோயில் ஆர்ச்சி ஸ்டாப்பிங்லேயே அங்கேயே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி அங்கேருந்து அரக்கோணம் பஸ்ஸை பிடிச்சி வந்து திரும்பவும் அரக்கோணத்துலேருந்து சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டோம். காலையில் 11 மணிக்கு கிளம்பி இரவு 9 மணிக்கு சென்னைக்கு திரும்பவும் வந்து சேர்ந்துட்டோம். இதில் சாயந்தரம் நாங்கள் 6 மணிக்கு பஸ்ஸில் வரும்பொழுது காலையில் 7 மணிக்கு சென்னையிலேருந்து காலையில் கிளம்பி 10 மணிக்கு சோளிங்கர் கோயிலுக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டு என் கூட தான் அவங்க சாமி பார்த்தாங்க. அவங்க 4 மணி நேரம் சோளிங்கரில் ரோப் காருக்காக வெயிட் பண்ணி 4 மணிக்கு தான் மேலே வந்தாங்க. நாங்கள் நடைபாதையில் நடந்து போய் 4:30 மணிக்கு போய் சாமி தரிசனம் போனோம். 2 பேரும் சேர்ந்து தான் சென்னையிலேருந்து சென்னைக்கு திரும்ப வந்தோம். அதனால் நீங்கள் நமக்கு சண்டேஸில் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும், வேறு வழி கிடையாது, லீவு கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் சண்டேஸில் இப்போதைக்கு போக ட்ரை பண்ணாதீங்க. இல்லைன்னா காலைல 7 மணிக்கெலாம் அங்கே இருந்தீங்கன்னா தான் மதியானத்துக்குள்ளேயாவது நீங்கள் இப்போ ரோப் காரில் பயணிக்க முடியும். 10 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சாயங்காலம் 4 மணிக்கு தான் ரோப் காரில் பயணிக்க முடியும். அதை மட்டும் பார்த்துங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு அற்புதமான அனுபவம் இந்த ரோப் கார் ஸ்டேஷனுக்கு போகிறது. அது மாதிரி இந்த யோக நிலையில் இருக்கிற இந்த நரசிம்மரை தரிசிக்கிறது நமக்கு மிகப்பெரிய புண்ணியம். அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலில் கூட்டம் இல்லைன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். ஆனால் மினிமம் ஒரு கடிகைன்னு சொல்கிறாங்க. 24 நிமிஷங்கள் அந்த கோயில் வளாகத்தில் நீங்கள் ராஜகோபுரத்தில் நுழைஞ்ச பிறகு திரும்ப வெளில வர்ற வரைக்கும் ஒரு 24 நிமிஷமாவது அந்த கோயில் இருக்கிறதுக்கான முயற்சிகளை பாருங்கள். கண்டிப்பாக நமக்கும் அந்த மோட்சம் கிடைக்கும். இந்த மலை ஏறுறதுக்கு ஆளுங்களை வச்சு தூக்கிட்டு போகிற டோலின்னு சொல்கிறாங்க. அந்த வசதி கூட இந்த மலையில் ஏற்கனவே இருக்குது. கீழேருந்து மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு சேர் மாதிரி செட் பண்ணி 2 பக்கமும் கம்பு வச்சு தூக்கிட்டு போவாங்க. பல்லக்கு மாதிரி தூக்கிட்டு போவாங்க. அதுக்கு போகிறதுக்கு 1500 ரூபா, வரத்துக்கு 1500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப முடியாதவங்க, வேண்டுதல் இருக்கவங்க, கண்டிப்பாக பெருமாளை போய் தரிசித்து ஆகணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி போகிறவங்களும் போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த ரோப் கார் வசதி வந்த பிறகு டோலின்னு சொல்லி மனிதர்களை மேலே தூக்கிட்டு போகிற நபர்களுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக இதில் குறைஞ்சிரும். ஏன்னா எல்லாருமே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ரோப் காருக்கு வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.